தமிழ் ஸ்டார் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸோட தங்கமான நேரத்தில் தான் வந்து இருக்கோம். தொடர்ந்து இந்த நேரலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த நேரலை முழுசாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் இன்றைக்கி நம்மளோட நேரலையில் வந்திருக்கக்கூடிய நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸோட எம்டி சண்முகராஜ் சாரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? ஓகே சார், சூப்பர் சார். நம்மளோட இந்த நேரலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்துக்காக தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டெய்லி வந்து தொடர்ந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த நேரலை எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் சார். எதுக்காக பண்ணுறோம்னா நம்மளோட ப்ரொமோஷன், எல்லா ஒரு நேரலையும் ப்ரொமோஷன் தானே. அந்த மாதிரி நம்மளோட ப்ரொமோஷன் இப்போ என்னன்னா, நம்மளது ஓவியா ஜுவல்லர் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷம் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வர ஏப்ரல் 14ஓட நம்மளது வந்து 11th இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. அது வந்து நம்ம இப்போ இருக்கிற பில்டிங்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி டோட்டலாக வந்து காந்தி சிலை கிட்ட நம்ம புது பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல நம்ம ஷாப் வந்து பார்த்திங்கன்னா மாறப்போகுது டோட்டலாக. சரி, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிவிட்டு அந்த ஓப்பனிங் என்னென்ன ஆஃபர் நம்ம தரப்போகிறோம் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம் அப்படின்றதுக்காக இந்த நேரலை. எஸ், சூப்பர். நிறைய பேர் வந்து இந்த நேரலை புதுசாக வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸ் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் குகை எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ குகை மெயின் ரோட்டில் ராயல் சிப்ஸ் அப்படிங்கிற கடைக்கும் பக்கத்தில் தான் நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸ் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஷாப் வந்து அங்கே ஓப்பனில் இருக்கும். அண்ட் 14ஆம் தேதி நியூ லான்ச்சாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ காந்தி சிலைக்கும் பக்கத்தில் தான் நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. இதை தாண்டி நமக்கு நகை வாங்குகிறோம் அப்படின்னா அதில் என்ன மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நார்மல் டேஸ்லேயே வந்து பார்ப்போம். ஸோ எங்கே வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற யோசனையும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அப்படி உங்கள் யாருக்காவது யோசனை இருக்குது, நகை வாங்கணும்னு இருக்குது, ஆனால் எங்கே வாங்கணும்னு தெரியல. அண்ட் அதே போல் இப்போ நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸை ரெகுலராக கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங்க்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற தாட் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த நேரலையில் நம்ம ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பேச போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இல்லை நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே தாராளமாக நீங்கள் நேரலைக்கு வந்து கால் பண்ணலாம். ஸோ நேரலைக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 042742642663 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சார் கிட்ட வந்து டேரெக்டாக பேசலாம். இது நாள் கூட நீங்கள் வந்து கட்டிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். ஓகே சார், உங்க பேர் சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் சார், என் பேர் ரமேஷ்குமார், சேலம் அம்மாப்பேட்டை. அண்ணா வணக்கம். வணக்கம் தினேஷ்குமார் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? சார் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், சாரி ரமேஷ் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கிறேன். சந்தோஷம். வீட்டில் எல்லாரும் சௌக்கியமாண்ணா? எல்லாம் சௌக்கியமா இருக்கிறேன். சரிண்ணா, சந்தோஷம். இதே தங்கத்தோட விலை எப்படின்னா இருக்கு? அது சூப்பரா இருக்கா? சூப்பரா. உங்களுக்கு தான் மார்க்கெட் ஏறிட்டே போகுது, உங்களுக்கு தான் இருக்கிறது சேர்ந்துட்டே போகுது, மக்களுக்கு சேர மாட்டேங்குது. இல்லை, இந்த வாரத்துக்கு நீங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்தேன். அப்படியா? ஆமாண்ணா. அண்ணா ரமேஷ் அண்ணா, என்ன பிளான் வச்சிருக்கீங்க பாருங்க, டக்குன்னு தங்க எடுங்க பாருங்க. ஏப்ரல் 14 நம்ம கடை பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ஓப்பன் ஆக போகுது, தெரியுங்களா? தெரியும் சார், இன்னைக்கு கூட அந்த வேலை ஆயிட்டு தான் இருக்கு, பார்த்து தான் வந்தோம். சந்தோஷம். ஓகேண்ணா. ஓகே சார், இப்போ என்ன எனக்கு டவுட்னா, இப்போ நம்ம ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டி ஓப்பன் டேட்ல வந்து எடுக்கலாம்னு ஐடியா பண்றோம். பண்ணிக்கலாம்ண்ணா. ஒரு 5 பவுன். இப்போ என்ன இன்னைக்கு ரேட்டு கொடுத்தீங்களா அன்னைக்கு ரேட்டு கொடுத்தீங்களா? அண்ணா, இன்னைக்கு ரேட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் நீங்க கட்டி 5 பவுன் எடுக்கிறத விட, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 70 × 5 வச்சுக்கலாம். ஆனா ஒரு 2 லட்சம் ரூபாய் கட்டுங்க. கட்டிட்டீங்கன்னா 5 பவுன் ரேட்டை புக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ரேட்டை விட அன்னைக்கு ரேட்டு குறைஞ்சிட்டா அந்த விலையை போட்டுக்கிறேன். இறங்கிட்டா இந்த விலைக்கே தரேன், ஏறிட்டா இந்த விலைக்கு தரேன். ஆனால் ஞாபகம் ரமேஷ், நான் ஒவ்வொரு டைம் நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் கோப்டெக்ஸ் கிட்ட இருந்து நீங்க புக்கிங் பண்ணி எடுத்துட்டு இருக்கீங்க. உங்க பையனு கூட செயின் தாலி கொடி புக் பண்ணோம். ரைட். குண்டு பிள்ளையார் கோயில்கிட்ட தானே இருக்கீங்க? சரி, ஞாபகம் வந்துருச்சுண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணா? ஒரு லாங் கேப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே நீங்க அங்க கோப்டெக்ஸ் இல்ல, அதான் நீங்க லாஸ்டா கோப்டெக்ஸ் கிட்ட பணம் கட்டிட்டு இங்க வந்து எடுக்கிறேன்னு சொன்னதே அது 1 வருஷமோ 2 வருஷமா கழிச்சு வந்து தான் எடுத்தீங்க. கண்டிப்பா ஞாபகம் இருக்குண்ணா. பையனுக்கு குழந்தைங்கண்ணா? பொண்ணா, பேரனா, பேத்தியா? பேத்தியா? வாழ்த்துக்கள். ஆனா இப்ப ஒரு 2 லட்சம் ரூபாய் கட்டுங்க, 5 பவுன் புக் பண்ணிக்கலாம். 2 லட்சம் ரூபாய் கட்டுங்க. சரி சார், உங்களுக்கு என்ன கெஸ்டிங்? என்ன அடுத்தது இன்னொரு 2000 3000 ஏறிக்குமா? 3% 80,000 ரூபாய் வரும். 100% 80,000 ரூபாய் வரும் நான் தங்கத்தோட விலை. அப்படியா? ஆமா.
ஏழை மக்களோட நிலைமை என்ன சார் ஆகுது? அதை பத்தி யார் யோசிக்கிறா? அவங்கெல்லாம் வாங்கணும் அப்படிங்கறதுனால தான் நாங்க இப்போல இருந்தே நிறைய ஆஃபர்ஸ் அவங்களுக்கு எப்படி பயனுள்ளதா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஓவியா ஜுவல்லர்ஸ்ல நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ரைட்டு மேடம், ஒரு கடை ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க, வேற யாரும் தரதெல்லாம் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டு, இருந்தாலும் ஒரு 1 கிராமா எடுக்கணும், ஒரு பேரும் நம்ம வீட்டுல இருக்குன்னு நினைக்கிற மக்கள் நினைச்சாலும் எங்களுக்கே கொஞ்சம் ஃபீலிங் ஆகும். இல்ல கண்டிப்பா அது ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா, எல்லாருக்கும் அதான்றப்ப நமக்கு அது தானே, அதனால அதை பத்தி நம்ம ஒன்றும் பண்ண முடியலைங்கண்ணா. சரி சார், இப்போ 5 பவுன் எடுக்கணும்னா இப்போ வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் கட்டுங்க, நான் உங்களுக்கு ரேட்டை புக் பண்ணி தரேன். அன்னைக்கு விலை அதிகமா இருந்தா இன்னைக்கு விலைக்கு வாங்கிக்கோங்க, சப்போஸ் அன்னைக்கு விலை குறைஞ்சிட்டா நான் அந்த விலையை போட்டு தரேன். போட்டு கொடுத்துட்றாங்க. ஓகே ரைட்டு சார். நன்றி சார். நம்ம டைம் இருந்தாலும் நம்ம சொல்லிடுறோம். நன்றி, வாங்கண்ணா வாங்கண்ணா. இப்போ நீங்க சொன்னீங்களா சார், அந்த டெபாசிட் பண்றது வந்து அந்த 14ஆம் தேதி வந்து பண்ணா ஓகே? இல்ல அதுக்கு எதுக்கு பண்ணணும், நம்ம இப்பயே புக் பண்ணிட்டு அன்னைக்கு டெலிவரி எடுக்கிறப்ப தானே நமக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா 14 புக் பண்றதுனா பண்ணலாம், ஆனா மே மாசம் அக்ஷய திருதி எடுக்கலாம். பட் அப்ப ரேட் என்ன இருக்கும்? அந்த ரேட் தான், அந்த ரேட் தான். ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி இப்ப பண்ற கஸ்டமருக்கு நம்ம தர சலுகை என்னன்னா, இன்னைக்கு நீங்க தங்கத்தோ பணம் கட்டுறீங்க, இப்போ ஒரு 5 பவுன் எடுக்கலாம்னு பிளான்ல இருக்கேன் ஓப்பனிங் டேக்கு, ஆனா விலை ஏறிக்கிட்டே போகுது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா நீங்க இன்னைக்கு பணம் கட்டிருங்க, கட்டிட்டு ஓப்பனிங் டே அன்னைக்கு ரேட்டை பார்க்கலாம். அந்த விலை அதிகமா இருந்தா நீங்க இன்னைக்கு பணம் கட்டும்போது என்ன விலை இருந்ததோ இந்த விலைக்கு வாங்கிக்கலாம். இதே சப்போஸ் அன்னைக்கு விலை குறைஞ்சிருச்சு, இந்த விலை அதிகமா இருக்குன்னா இந்த விலையை கேன்சல் பண்ணிட்டு அந்த விலையில நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்ப கஸ்டமருக்கு எது ப்ராஃபிட்டபிளா இருக்கோ அதை நாங்க பண்ணி தர தயாரா இருக்கோம். ஓகே சார், ஓகே. சோ இந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸ்ல இருக்கு. சோ நமக்கு இந்த கோல்ட் ரேட் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து காலர் பார்த்தலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ சார் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார். ஹலோ, என் பேர் கந்தசாமிங்க. கந்தசாமி சார், சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ஓகே சார் கிட்ட பேசுங்க. அண்ணா வணக்கம், கந்தசாமி அண்ணா நல்லா இருக்கீங்களா? அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வீட்டுல எல்லாரும் சௌக்கியமாண்ணா? டிவில ரொம்ப பார்த்துட்டு இருக்கீங்க அண்ணா. அண்ணா எப்படிங்கண்ணா? ஹலோ அண்ணா சொல்லுங்க, கேக்குது. ஹலோ சார் கேக்குது, சொல்லுங்க. ஹலோ. ஓகே. சோ சாரோட லைன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா கிடைக்கல. சோ லைன் இன்னொரு ட்ரை பண்ணுங்க, நம்ம திருப்பி சார் கிட்ட வந்து பேசலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். இந்த சீட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஏதா இருக்கா சார்? சீட் வந்து நம்ம சீட்டுக்கு வந்து 85% கேஷ்பேக் இருக்கு, அது மட்டும் தான். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க பார்த்தலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம், நான் எடப்பாடியிலிருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் மாதவி மேடம். ஓகே சார், சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் மாதவன், நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். வீட்ல எல்லாரும் சௌக்கியமாண்ணா? எல்லாம் நல்லா இருக்கீங்க சார். சந்தோஷம் சந்தோஷம். மாதவன் ஓவியா ஜுவல்லர் வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் சார், லாஸ்ட் டைம் ஒரு 10 days முன்னாடி வந்திருக்கேன் சார். ஓகே ஓகே சந்தோஷம். என்ன பொருள் எடுத்தீங்க? என்ன காயின் ஒன்று எடுத்தேன் சார். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. ஆனால் எடப்பாடியிலிருந்து வந்து காயின் எடுத்திருக்கீங்க, எப்படின்னா எடப்பாடியை விட நம்ம ரேட் கம்மியாக இருந்ததா அதிகமாக இருந்ததாண்ணா? இல்ல நம்ம ரேட்டு கம்மி தான் சார். என்ன ஒரு ஆசை, நான் இவ்வளவு பெரிய கடையில நீங்க வந்து எனக்கு அந்த ஹால்மார்க் மட்டும் அமௌண்ட் வாங்கிட்டீங்க, இல்லைன்னு சொன்னாங்க, அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. நன்றி நன்றி நன்றிண்ணா. மற்ற இடத்துல நான் ஏற்கனவே ஏவிஆர்ல எடுத்துருக்கிறேன், ஜிஎஸ்டி +3% போட்டு ஆட் பண்ணி கொடுத்தாங்க, அதனால எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆமாண்ணா. இப்போ என்ன நம்ம காயின் வந்து என்னைக்குனாலும் நம்ம பொருளாக மாற்றக்கூடிய பொருள்னா, அப்போ நம்ம இப்போ காயின் வாங்கும்போது ஒரு டேக்ஸ், மறுபடியும் பொருள் வாங்கும்போது ஒரு டேக்ஸ்னா ஒரே பொருளுக்கு 2 டேக்ஸ் வந்துடுது இல்லைண்ணா? அது கஸ்டமருக்கு நஷ்டம் தானே. நாம இருக்கும்போது அமௌண்ட் இருக்கும்போது ஒரு சேவிங்ஸ் மாதிரி அமௌண்ட் இருக்கும்போது அப்படி எடுத்து ஆரம்பத்துல எடுத்துட்டு கண்டிப்பா கண்டிப்பா அது நாளைக்கு ஒரு பொருளை மாத்துவோம். அதான் இப்ப நம்ம வந்து ஒரு 2 பவுன் வந்து ஒரு பேஸ்ல எடுக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறோம். சரிண்ணா. அதான் சரி, அது என்ன இப்ப பர்சன்டேஜ் என்ன டீடைல்ஸ் புது கடை ஓப்பனிங் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாங்கண்ணா கண்டிப்பாண்ணா. ஆனா இப்போ ஒரு மதிப்பு ஆப்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், ஒரு கால் பண்ணணும். அண்ணா கண்டிப்பா ஆஃபர் கொடுக்குறீங்களா? என்ன கட்டாயண்ணா. இப்போ 2 பவுன் பிரேஸ்லெட் அண்ணா? 2 to 2.5 எடுக்கிற மாதிரி. சரிண்ணா. ஆனால் இப்போ 2 பவுன் வச்சுக்கலாம் நான் மதிப்பு. இப்போ 2 பவுன் காயினை கொடுத்துட்டு 2 பவுன் பிரேஸ்லெட் எடுத்தீங்க அப்படின்னா மேலே நீங்கள் தர வேண்டியது ஒரு மதிப்பாக ஒரு 13,500ன்னு வச்சுக்கோங்கண்ணா. 13,500 அதிகபட்சம் 13,500. இதுக்குள்ளதான் வருமே தவிர மேலே போகாது. எல்லாமே சேர்த்தி 13,500 ரூபாய்ண்ணா. அதான் 13,500 நம்ம 2 பவுன் காயினை கொடுத்து 2 பவுன் பிரேஸ்லெட் எடுத்துக்கலாம். ஆமாண்ணா. அந்த அரை பவுன் முன்ன பின்ன நம்ம டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகே, அது தகுந்த மாதிரி எடுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் சார்,
ஆனா நான் அதிகபட்சம் போட்டிருக்கிறது 7% போட்டிருக்கேன். எத்தனை பர்சன்ட்? 7, வெறும் 7 தான் போட்டிருக்கேன். ஆமா 7%. ஓகே ஓகே. நான் லாஸ்ட் டைம் பார்த்தேன் கடையில. கடைன்னு சொன்னா டிவில லைவ்ல ஓடுது. இல்லண்ணா, அதுல இருந்து உங்களுக்கு ஃபைனல் வந்து 14% போட்டுருந்தாங்க. இல்லண்ணா, அது உங்களுக்கு எல்லாமே ஃபைனல் தள்ளுபடி போக உங்களுக்கு வந்து 7 தான் வரும் நம்ம கிட்ட. அப்படிங்களா? ஆமாங்கண்ணா. சரி 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 சார். ஓகே. நான் லாஸ்ட் டைம் வந்து நம்ம எப்ப என்ன சார் ஓப்பன்? ஆனா 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு. ஓ சித்திரை 1. ஆமாண்ணா. ஆனா அன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கும். நீங்க சப்போஸ் இப்போ முன்னாடி வந்து ஒரு 2 பவுன் காயினை மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பொருள் பிரேஸ்லெட் எடுத்து வச்சுக்கோங்க. அன்னைக்கு வந்து அந்த 13,500 கொடுத்து கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. நாம இப்ப வந்து ஒரு 2 பவுன் கொடுத்துட்டு நம்ம எந்த பிரேஸ்லெட் பிடிச்சதோ எடுத்து வச்சுக்கோங்க. ஆமா வவுச்சர் மாதிரி வாங்கிக்கலாம். பில்லே வாங்கிக்கலாம். பில்லு வாங்கிக்கலாம். நம்ம கொடுத்துட்டு போறது பில்லு தரேன். செக்யூரிட்டி வந்து நம்ம பில் மாதிரி வாங்கிக்கலாமா? ஆமா பில்லு கொடுத்துறேன். அந்த பில்லை வச்சுக்கோங்க. அந்த பில்லுல மென்ஷன் பண்ணி கொடுத்துருவேன். நீங்க இன்னும் எனக்கு 13,500 தரணும் அப்படின்ற மாதிரி. அந்த பில்லை மட்டும் வச்சுக்கோங்க. ஓப்பனிங் டே அன்னைக்கு நீங்க நேரா வந்து கேஷ் கவுண்டர்ல பில்லை மட்டும் கொடுத்து அந்த 13,500 கொடுத்து அந்த பிரேஸ்லெட்டை டெலிவரி வாங்கிட்டு போகலாம். ஏன்னா அன்னைக்கு க்ரௌடு ஃபுல்லா இருக்கணும். அந்த க்ரௌட்ல வந்து நீங்க பிரேஸ்லெட்டை போட்டு பார்த்து சப்போஸ் லென்த் பத்தல அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்ட்டு நம்ம முன்னாடியே நீங்க வந்து பார்த்து மாடலை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரி சரி. ஓகே ஓகே. அதுல ஆஃபர் கொடுக்குற மாதிரி ஒரு கேள்விப்பட்டேன். 5,000 ஏதோ. ஆமா. இப்பயும் உங்களுக்கு அதே சலுகை போக தான் நான் சொல்லியிருக்கேன். இப்ப அந்த 5,000 ரூபாய் தள்ளுபடி போக தான் இந்த விலை. ஓ அப்படிங்களா? அதான் இந்த ஸ்கீம்ல வந்து நம்ம சித்திரை 1க்கு 5,000 மைனஸ்னால இந்த ரேட் சொல்றீங்க. ஆமாண்ணா ஆமாண்ணா ஆமாண்ணா. சரி 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 சரிங்க சார். அது நம்ம 13,500 மட்டும் நீங்க இந்த வீக்ல வந்தா நான் பாக்குறேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா பிளான் பண்ணுங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நன்றி நன்றி. ஸோ இதே மாதிரியே நிறைய பேர் நேரில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து டவுட் இருக்கு. என்கிட்ட கோல்டு காயின் இருக்கு. ஸோ இப்போ கேஷா இல்ல, நான் வந்து அந்த ஓப்பனிங் அன்னைக்கு கிராண்ட் ஓப்பனிங்ல நான் வந்து ஏதோ ஒரு பொருள் மாத்திக்கலாம். அதுக்கு நான் இப்பயே முன்பதிவு பண்ணிக்கலாமா? நான் தாராளமா பண்ணிக்கலாம். நீங்க கையில இருக்கிற பழைய நகையை கொடுத்து புக் பண்ணிக்கலாம், காயினை கொடுத்து புக் பண்ணிக்கலாம். அல்லது நான் பவுண்ட் ரேட்டை மட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் கலர் அதுக்கு முன்னாடி கலர் சொன்னாரு, நம்ம வந்து ஒரு 5 பவுண்ட் நான் புக் பண்ணலான் இருக்கேன், ஒரு 2 லட்சம் ரூபாய் முன் பணம் கட்டி புக் பண்ணிக்கலாமா? அந்த மாதிரி நம்ம பணமும் கட்டி புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இது நம்ம சொன்ன மாதிரி தங்கத்துக்கு, சீட்டுக்கு, வெள்ளிக்கு 3க்கு ஆஃபர் சொன்னோம். இது இல்லாமல் குழுக்கள் ஆஃபர் இருக்கு. அதான் மேடம் கேட்க வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்போ குழுக்கள் ஆஃபர் இருக்கு. இப்போ குழுக்கள் எந்த மாதிரி அப்படின்னா, கடை ஓப்பனிங் முடிஞ்சு ஏப்ரல் 30க்கு அப்புறம் அக்ஷய திருதி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதை பற்றி வந்து தொடர்ந்து பேசலாம். காலர் பார்த்துட்டு ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம் மேடம். அண்ணா உங்க பேருங்கண்ணா? விஜய் சார். விஜய் அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க சார்? நல்லா இருக்குண்ணா நன்றி. வீட்டில் எல்லாரும் சௌக்கியமாண்ணா? சந்தோஷம். விஜய் நான் சொல்லுங்க, என்ன பிளான் வச்சிருக்கீங்க? எத்தனை பவுன் எடுக்கலாம்? பாருங்க தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே போகுது. ஆமா ஆமா சார். 15,000 சீட்டு போட்டுட்டு இருக்கேன் மந்த்லி. ஓகே. எங்க நான் ஓவியாலையா? ஆமா ஆமா சார், ஓவியால தான். சரி நன்றி நன்றி நன்றிண்ணா. அதெல்லாம் ஒரு ரீசெண்டா போன்லி லாஸ்ட் வீக் தான் ஒரு 3 பவுன் பாண்டு போட்டுட்டோம். சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. அது இப்போ பாருங்க ஒரு 1 மந்த் இப்ப சீட்டு கட்டாம விட்டுட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. இப்போ நீங்க கட்டிடுங்க, நம்ம ஓப்பனிங்ல கூட எடுத்துக்கலாம். சார் நான் கட்டிட்டு தான் இருக்கோம். சரிண்ணா. சப்போஸ் கட்டாம விட்டுட்டா ஷாப்ல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இன்னொரு மந்த் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ற மாதிரி. இல்லண்ணா, அது வந்து வருஷத்துல 2 மாசத்துக்கு மேல போனா, இப்ப ஒரு 12 மாசம், இப்ப ஃபர்ஸ்ட் லைவ் ஆரம்பிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன்னா, இப்ப 11 மாசம், அதுல 2 மாசம் டிலே ஆனா ஓகே. இப்ப 2 மாசத்துக்கு மேல 3 மாசம் 4 மாசம் 5 மாசம்லாம் லேட்டா கட்டுறாங்க இல்லையா? ஆமா ஆமா சார். அவங்களுக்கு வந்து அந்த 5 மாசம் லேட்டா கட்டினவங்களுக்கு 3 மாசம் தள்ளி போகும். ஒரு வருஷத்துல 2 மாசம்ன்றது நாங்க அக்செப்டட் பண்ணிக்கிறோம். 1 மாசம் தள்ளி அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. மாசமும் சேர்த்து நெக்ஸ்ட் மந்த் கட்டிட்டு அப்படி சார்? இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நீங்க அதே மாசத்துல எடுத்துக்கலாம். அப்படியா சார்? ஆனா ஷாப்ல இந்த டவுட் கேட்டேன். அவங்க இப்படி சொல்லும்போது கஸ்டமர் கொஞ்சம் ப்ராப்பரா கட்டுவாங்கண்ணா. இல்லண்ணா, இப்ப அப்படி சொல்லும்போது கஸ்டமர் கொஞ்சம் ப்ராப்பரா கட்டுவாங்க. ஓகே ஓகே. அதுக்காக ஒரு சும்மா சொல்றதுன்னா, நான் 2 மாசம் வரைக்கும் டிலே இருந்தா நாங்க அதே மாசத்துல க்ளோஸ் பண்ணி தரோம். அதே மாதிரி உங்களுக்கு சீட்டுக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லைன்னா, ஆனா இப்போ ஓப்பனிங் டேல நீங்க சீட்டு போட்டீங்க அப்படின்னா 85% கேஷ்பேக் ஆஃபர்னா. ஓகே ஓகே. சரி சார் சரி சார். ஆமாண்ணா, இப்போ 3000 ரூபாய் சீட்டுக்கு நீங்க வெறும் 750 ரூபாய் கட்டினா போதும். ஓகே ஓகே. அதனால இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா, அதுல தங்க ரேட் டவுன் ஆகுமா சார்? 100% வாய்ப்பு இல்லைண்ணா, 80 ரூபா வரும்ண்ணா. ஆனா நாளைக்கு விலை ஏறுதுண்ணா. சரி ஓகே. அதனால அண்ணன் பிளான் பண்ணுங்க. 6 மந்த் கழிச்சு அந்த மாதிரி ஏதோ 6 மந்த் கழிச்சு 1 லட்சம் ரூபாய் இருக்கும். நம்ம 2 பேர் பேசுவோம். ஐயோ. சரி ஓகே சார். ஆனா நீங்க கையில பணம் இருந்தா எடுத்துட்டு வந்து கட்டிடுங்க. குறைஞ்சா அந்த ரேட்டை போட்டுக்கலாம். 2 லாக் தான் இப்ப லாஸ்ட் 4 டேஸ் ஆகுது. ஒரு 3 பவுனுக்கு பாண்டு போட்டு
அது பரவாயில்ல, நீங்க புக் பண்ணிட்டீங்க, அது வரைக்கும் பரவாயில்ல. இப்போ அதுக்கும் இதுக்கும் இப்போ 2000 ரூபாய் ஒரு பவுனுக்கு அதிகமாயிடுச்சுன்னா? ஆமா சார், இங்க 4 டேஸ்லயே 2000 ரூபாய் அதிகம்னா மீட்டர் வட்டினா நீங்க இப்போ என்கிட்ட விட்டது மீட்டர் வட்டிக்கு சமம். ஆமா சார். ஆனா ரொம்ப நன்றி, எங்களை நம்பி 3000 ரூபாய் டெபாசிட் பண்ணதுக்கு நன்றி. ஆனா வேற ஏதோ ஓப்பனிங்ல எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கண்ணா. ஓகே சார், கண்டிப்பா. ஆனா தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி ஓப்பனிங் எல்லாம் கூட்டிட்டு வாங்கண்ணா. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நம்ம நேரலையிலேயே வந்து இந்த சீட்டுக்கான விஷயமும் நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த காலரும் அவரோட சந்தேகம் வந்து கேட்டாரு. இந்த கிராண்ட் ஓப்பனிங்ல வந்து எனக்கு இந்த மாதிரியான ஆஃபர்ஸ், அதாவது வெள்ளிக்கு நம்ம வந்து கம்மி அமௌண்ட் கொடுக்குறோம், இதை தாண்டி நிறைய ஆஃபர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? மேடம், அம்மாப்பேட்ல இருந்து தீபா பேசுறேன். மேடம் வணக்கம். தீபா மேடம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நன்றி. தீபா மேடம் ஓவிய ஜுவல்லர் கஸ்டமரா? இல்லீங்க, நான் இப்பதான் புதுசா பாத்துர்க்கேன், அதான் சரி கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்கலாம். கண்டிப்பா மேடம், ஓவிய ஜுவல்லர் ஏதோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? பண்ணிருக்கேன், கோவையில இருக்குது. கரெக்ட், நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா. இப்போ பாருங்க, உங்களுக்கு அம்மாப்பேட்டையில இருக்கிற கஸ்டமருக்காக மட்டும்தான் இப்போ இடமே மாத்தி இருக்கோம். ஏன்னா இப்போ நீங்க பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கி அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வரணுன்றனால நிறைய பேர் வரமாட்டேன்றீங்க. ஆமாங்க. அதனால வந்து இப்ப பஸ் ஸ்டாண்ட்லயே வந்துருச்சு மேடம் நம்ம கடை. கோகையிலங்களா? எந்த இடங்க மேடம்? பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து நீங்க இறங்குறீங்க இல்லையா? ஆமாங்க. இறங்கணும்னா அந்த லட்சுமி ஸ்வீட்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாங்க. அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தா பாருங்க காந்தி சிலை இருக்கும். சரி. காந்தி சிலையில இருந்து 2 பில்டிங் தள்ளி நீங்க நடந்தே வந்துடலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் விட்டு இறங்கினா நடந்து வந்துடலாம். அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு கடை. சரிங்க சார். என்ன பேசிக் வந்து அந்த இன்ஸ்டால்மென்ட் பே பண்றது ஃபர்ஸ்ட் பேசிக் என்ன சொன்னீங்க மேடம்? எவ்வளவு அமௌண்ட்ல இருந்து பேசிக் பே பண்றது? மேடம் நீங்க சீட் கேக்குறீங்களா இல்ல நகை எடுக்கிறதுக்கு கேக்குறீங்களா? இல்லங்க, சீட் தான். 1000 ரூபாயில இருந்து இருக்கு மேடம். 1000 ரூபாயில இருந்து. 1000 ரூபாய். மேடம் இதுக்கு முன்னாடி போட்டுருக்கீங்களா? இல்லங்க சார், இதுக்கு முன்னாடி என்ன போடல. வேற ஏதோ ஒரு வேற கடையில போட்டுருக்கீங்களா சீட் எல்லாம்? வேற உங்க கடையில போடுறது, வேற கடையில போட்டுருக்கீங்க. எவ்வளவு மேடம் போட்டுருக்கீங்க? உங்க வந்து பேசிக் ஒரு 500 ல இருந்து அந்த மாதிரி. இல்ல நாங்களும் லாஸ்ட் இயர் ஜுவல்லரி அந்த மாதிரி எடுத்து. இல்ல மேடம், போன மாசம் வரைக்கும் 500 ரூபாய் வச்சிருந்தோம். இப்போதான் பவுண்ட் ரேட் 70000 ரூபாய் கிட்டத்தட்ட வந்துருச்சு இல்லையா? ஆமாங்க. அதனால இன்னைக்கு கிராமே 8500. சரி. இப்போ நம்ம ஒரு வருஷம் நம்ம 500 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா 6000 தான் வரும். சரி. 1 கிராம் கூட எடுக்க முடியாதுன்றனால தான் இப்ப பேசிக் ஒரு 1000 பே பண்ணும்போது ஒரு 1 கிராமாவது எடுக்கலாமேன்ட்டு இந்த 1000 ரூபாய் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா மேடம். இப்ப அங்க 500 ரூபாய்க்கு 500 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. பிளஸ் ஒரு பாத்திரம் ஏதோ ஒரு ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்க. ஆமா. அதுக்கப்புறம் நீங்க சீட்டு முடிஞ்சு நகை என்ன அன்னைக்கு என்னவோ அதுக்கு உண்டான ரேட் நமக்கு அதான் மேடம் செய்கூலி சேதாரம் இல்லாம கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம இதுல ஜிஎஸ்டி கிடையாது. இப்ப அவங்க செய்கூலி சேதாரம் மட்டும் இல்ல, ஜிஎஸ்டி ஒரு 3% தரீங்க. எங்க கிட்ட ஜிஎஸ்டி கிடையாது. நீங்க ஜிஎஸ்டி தர வேண்டாம். பிளஸ் அதே மாதிரி அங்க குறிப்பிட்ட நகைகளுக்கு மட்டும்தான் அந்த சலுகை தருவாங்க. இப்போ சேதாரம் 1ல இருந்து 10க்குள்ள இருக்கிற நகைக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர். 10% மேல போயிடுச்சு, ஒரு 18% இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தனியா 8% கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அந்த கண்டிஷன் இருக்கும். ஆனா எங்க கிட்ட நீங்க எந்த நகை வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே தர வேண்டாம். கூலி சேதாரம் ஜிஎஸ்டி 3மே கிடையாது. ஆமா. அதே மாதிரி நீங்க முத மாசம் மேடம் அப்படியே நீங்க ஆமா மேடம் முத மாச தவணை மேடம் இப்போ முத மாச தவணை நீங்க 150 ரூபாய் கொடுத்தா போதும். என்ன ஆஃபர்ங்க? என்ன சொன்னீங்க? 1000 ரூபாய் திட்டத்துல நீங்க சேர்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாசம் நீங்க 1000 ரூபாய் கட்ட வேண்டாம், 150 ரூபாய் கட்டுங்க போதும். மீதி 850 ரூபாய் நாங்க கட்டிடுவோம். ஓகே. அந்த ஆஃபர் கொடுக்குறீங்க. ஆமா. நம்ம வந்து செய்கூலி சேதாரம் எதுவும் இல்லாம ஜிஎஸ்டி இல்லாம நம்ம என்ன நகை வேணுமோ அதை பர்சேஸ் எடுத்துக்கலாம். எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் எடுக்கணும்ன்ற நிபந்தனை எதுவும் போட மாட்டோம். எதுவுமே கிடையாது. ஆமா. அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் மேடம். இப்ப கடை வந்து பஸ் ஸ்டாண்ட்ல ஓபன் ஆகுது ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு. மேடம் வாங்க, மேடத்துக்கு தெரிஞ்சவங்களே கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா. மேடம் பேர் வந்து கீதாவா? என்ன சொன்னீங்க மேடம்? தீபா மேடம் மூலமா ஒரு 50 சீட் அன்னைக்கு எதிர்பார்க்கலாமா? பிளான் பண்ணுங்க தீபா மேடம். கண்டிப்பா. ரொம்ப நன்றி. நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்க போறோம். அத நம்ம இப்ப நேரலை சொல்லுவோம். தொடர்ந்து நேரலை பாருங்க. மேடம் இப்ப சீட்டு போடுற எல்லாரோட பேரையும் போட்டு குலுக்கல் இல்ல உங்களை லைவ்ல வெச்சிட்டே சொல்லிறேன். மேடம் இப்ப நீங்க சீட்டு போடுறீங்க.
ஆமாங்க. இப்போ உங்க கூட நிறைய பேர் சீட்டு போடுறாங்க. ஆமாங்க. அந்த சீட்டு போட்டவங்க எல்லாரையுமே நம்ம ஒரு இடத்துக்கு கடைக்கு வர வச்சு உங்க முன்னாடி ஒரு குலுக்கல் நடத்துவேன். சரி. அந்த குலுக்கல்ல 20 பேரை செலக்ஷன் பண்றோம். சரிங்க. அந்த 20 பேர் வந்து 10 மாச தவணை கட்ட வேண்டாம். 20 பேர் 10 மாச தவணை கட்ட வேண்டாம். ஓ அப்படிங்களா? ஆமா, இப்ப நீங்க 1000 ரூபாய்க்கு 150 ரூபாய் கட்டி 1000 ரூபாய் வர வச்சு ஓபன் பண்ணிடுறோம். அந்த கடை ஓபன் புது மாசம்ன்றனால உங்களோட பேர் எல்லாமே ஒரு பவுல்ல போட்டு குலுக்கி எடுக்கிறோம். யார் பேர் வருதோ ஆமா 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 எந்த அமௌண்ட் கட்ட தேவையில்ல. ஆமா, எந்த அமௌண்ட் கட்ட தேவையில்ல. அவங்களுக்கு 11,000 ரூபாய்க்கு உண்டான நகை, 1000 ரூபாய் சீட்டு போட்டவங்களா இருந்தா 11,000 ரூபாய்க்கு உண்டான நகை நாங்க காம்ப்ளிமெண்டரியாவே தரோம். ஓகே ஓகேங்க. ஓகே. அதனால இப்ப இது நீங்க 5,000 ரூபாய் ஒரு நல்ல போட்டுருக்கீங்க. ஆஃபரா தாங்க இருக்கு. ஆமா மேடம், இப்ப நீங்க 5,000 ரூபாய் போட்டிருக்கீங்க. உங்க நேம் செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கட்டினது 750 ரூபாய் தான் கட்டியிருப்பீங்க முத மாச தவணை. ஓகேங்க. உங்களுக்கு 55,000 ரூபாய் நகையை நாங்க தரோம். ஓகே ஓகே. ஓ சரி சரி. அதே மாதிரி நீங்க 10,000 ரூபாய் சேமிப்பு திட்டத்துல சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா 1,500 ரூபாய் தான் பே பண்ணிருப்பீங்க. உங்க நேம் செலக்ட் ஆயிடுச்சுன்னா 1,10,000 ரூபாய் நகையை நாங்க காம்ப்ளிமெண்டரியா தரோம். ஓகேங்க ஓகேங்க. மேடம், இது ஆல்ரெடி 4-5 வருஷமா கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ வர வருஷமும் குலுக்கல் நடத்துறோம். ஏன்னா 4 வருஷமா 10 பேரை செலக்ஷன் பண்ணோம். இந்த வருஷம் 5 பேரை 20 பேரை செலக்ஷன் பண்றோம். ஓகேங்க. ஓ சரி சரி. அதனால தீபா மேடம் கண்டிப்பா தவறாம கலந்துக்கோங்க. கண்டிப்பாங்க கண்டிப்பா. ரொம்ப நன்றி. தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க மேடம். ஓகேங்க ஓகேங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்க தேங்க்யூ. நன்றி. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலுக்கல் முறை அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயமா வந்து இருக்கு. ஸோ காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ மேடம். அக்கா வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? பார்த்துட்டு இருக்கீங்களா? சரி ஓகே. உங்க பேர் என்ன? என் பேர் மணிவண்ணன் மேடம். மணிவண்ணன். சொல்லுங்க சார். மேடம். சொல்லுங்க சார் கிட்ட பேசுங்க. மணியண்ணா வணக்கம். மணியண்ணா நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். அக்கா வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா அக்கா? வணக்கம் சார். அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? நல்லா இருக்குங்க. சரிக்கா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு சார். என்ன சாப்பிட்டீங்க? ஹலோ, சாப்பிட்டோம். நீங்க டிவி சவுண்ட் மட்டும் கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுறீங்களா? எனக்கு என்ன சாப்பிட்டீங்க? முட்டை தோசையா? ஹலோ, இட்லிங்க சார். இட்லியா? சரி, நிஜம்தான் இட்லியா இல்ல சும்மா இட்லியா? இல்லைங்க சார், நிஜமாவே இட்லிங்க சார். சரி, தொட்டுக்க என்ன மீன் குழம்பா? இல்லைங்க சார், சாம்பார் சட்னி தான் சார். சார் இப்போ இல்ல, நான் கேட்க மாட்டேன். நீங்க சொல்லுங்க, பயப்படாம சொல்லலாம். மீன் குழம்புனா மீன் குழம்புன்னு சொல்லுங்க, நாங்க கேட்க மாட்டோம். சார் அப்படியெல்லாம் இல்லைங்க சார். சரி, நன்றி நன்றி. அக்கா சொல்லுங்க, உங்க பேரு சொன்னீங்களா? உங்க அண்ணன் பேரு தான் மணிவண்ணன். சுதாங்க சார். சுதா. சுதாக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க அக்கா. ஓவிய ஜுவல்லர் வந்திருக்கீங்களா? சார். வந்திருக்கோங்க சார். ஒரு வருஷத்துக்கு மேல அவங்க வந்திருக்கிறோம். ஏன் ஒரு வருஷம் கேப் போட்டீங்க? இப்ப நீங்க கேப் போட்டனால தங்கத்தோட விலை பாருங்க 15,000 20,000 ஏறி போச்சு. ஆமாங்க சார். மாசம் மாசம் வந்து எடுத்திருந்தா லாபமா இருக்கும் இல்லையா? ஆமாங்க சார். சரிங்க சார், இப்ப நீங்க சொல்லிட்டீங்களேங்க சார், இதுக்கு மேல எடுத்து. கண்டிப்பா கண்டிப்பா. அக்கா, இப்ப இருக்கிற கடை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இடம் மாத்துறோம், தெரியுமா? சரிங்க சார். அந்த டைம் நாங்க பாத்துட்டு இருக்கோம். எங்க இப்போ எங்க வருது? அட்ரஸ் கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு gift. சார், பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போட்டுருக்கீங்க சார். எங்க? பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்டனா? பழைய பஸ் ஸ்டாண்ட் சுத்தி எல்லாமே பழைய பஸ் ஸ்டாண்ட் தான். சார், காந்தி சிலை கிட்ட. காந்தி சிலை கிட்ட எத்தனை பில்டிங் தள்ளி? சார், எத்தனை பில்டிங் தள்ளி எனக்கு தெரியல. இந்த மாதிரி கேப்பீங்க தெரிஞ்சா நான் இன்னும் மைண்ட்ல இல்ல, பாத்துட்டேன். நீங்க இவ்வளவு கரெக்டா சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சா நான் இப்படிதான் கேட்பேன். அக்கா ஓகே ஓகே. அக்கா, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஏப்ரல் 14 அன்னைக்கு ஓபன் ஆகுது. ஆமாங்க சார். அக்கா, ஓரளவுக்கு கரெக்டா சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. அப்ப கரெக்டா பாத்துருக்கீங்க. அக்கா, நம்ம காந்தி சிலையில இருந்து நம்ம இப்ப குகைக்கு வர வழியில முன்னாடியே இருக்குங்கக்கா. ஆமாங்க சார். ஆமாங்க சார். கண்டிப்பா. அக்கா, என்ன பிளான் வச்சிருக்கீங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எடுக்கிற மாதிரி? சார், இப்போ ஒரு பவுன் எடுக்கலாம் சார். எடுத்துடலாம்க்கா. என்ன எடுக்கணும் ஒரு பவுன்ல? சைன் எடுக்கலாம்னு எடுத்துருங்க சார், கழுத்துக்கு. சரிக்கா. அக்கா, உங்களுக்கு நான் ஒரு பெஸ்டான ரேட்டு தரேன். அக்கா, ஒரு பவுன் செயின் எடுத்தீங்க அப்படின்னா அக்கா 73,000 ரூபாய். 73,000 வருதுங்கக்கா. அக்கா, இதுல நீங்க ஒரு 40,000 ரூபாய் முன்பணம் கட்டுங்க. கட்டிட்டீங்கன்னா நம்ம நகையை வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கடை ஓபன் அப்போ வந்து எடுத்துக்கலாம். 40,000 மட்டும் கட்டுங்க. அன்னைக்கு விலை குறைஞ்சிட்டா அந்த விலையை போட்டுக்கலாம். ஏறிட்டா இதே விலைக்கு வாங்கிக்கலாம்.
இப்போ இன்னைக்கு ரேட்டுக்கு மதிப்பா 73 ரூபா வருது. அப்படிங்களா சார்? ஆமாக்கா, அன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் குறைஞ்சிருச்சுன்னா நான் 1000 ரூபாய் திருப்பி தந்துறேன். சார் இப்ப ஆஃபர் போய் சார் சொல்றீங்க? ஆமா, ஆஃபர் போக 5000 ரூபாய் தள்ளுபடி போக 73 ரூபா வரும். அப்படிங்களா சார்? ஆமா. சரிங்க சார், சரி. அக்கா இது ஆஃபர் இல்லைன்னா 78 ரூபாய். நீங்க இன்னைக்கு சேலத்துல போய் எந்த கடையில கேட்டாலும் 78 ரூபாய் சொல்லுவாங்க. அப்படிங்களா சார்? ஆமா. சரிங்க சார், சரிங்க சார். அக்கா அதே மாதிரி வந்து நீங்க இப்ப இந்த குகையில வந்து முன்பணம் கட்டிடுங்க. முன்பணம் கட்டிருங்க. கட்டிட்டு அங்க வந்து ஓப்பனிங்ல எடுத்துக்குவாங்க. ஏன்னா அன்னைக்கு கிரௌடு நிறைய இருக்கும்க்கா. அதுல வந்து நம்ம டிசைன் பார்த்து சூஸ் பண்றது ரொம்ப சிரமம். இப்போ வந்து இங்க எடுத்து வச்சுக்கலாம். டெலிவரி வந்து அன்னைக்கு அங்க வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி அன்னைக்கு விலை குறைஞ்சா குறைச்சிக்கிறேன், ஏறுனா இன்னைக்கு விலைக்கே தரேன். சரி சார், சரி. அக்கா அதே மாதிரி நீங்க இப்போ ஒரு பவுன், ஆமாக்கா, இப்போ நீங்க ஒரு பவுன் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு gift voucher தரேன். சரிங்க சார். அது வந்து கடை ஓபன் முடிஞ்ச வாட்டி குலுக்கல் நடத்துவோம். அந்த குலுக்கல் இன்னைக்கு நான் உங்களுக்கு மறுபடியும் லைவ்ல உட்காந்து சொல்லிடுவேன். சொன்ன வாட்டி நீங்க அன்னைக்கு குலுக்கல் அன்னைக்கு கூப்பனை நீங்க கொண்டு வந்து உங்க பேர் எழுதி பாக்ஸ்ல போடுங்க. உங்க குலுக்கல்ல உங்க கண்ணு முன்னாடியே நடக்கும். அந்த குலுக்கல்ல 100 பேரை நான் சூஸ் பண்றேன். 100 பேருக்கு 1/2 கிராம் தங்க காசு இலவசமா தரோம். 1/2 கிராம் தங்க காசு ஒரு மதிப்பா 4800 ரூபாய், 5000 ரூபாய் வந்துருச்சு. இப்ப 100 பேருக்கு தரோம். அப்ப உங்களுக்கு இன்னொரு 5000 ரூபாய் தள்ளுபடி மாதிரி தானே? ஏன்னா 100 பேர் நம்ம செலக்ட் பண்ண போறோம். 100 பேர்ல நம்ம பேர் கண்டிப்பா ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க அதுல ஒரு 5000 ரூபாய் திரும்ப வாங்கிக்கலாம். அதனால நாளைக்கே காலையில அமௌண்ட் எடுத்துட்டு ஒரு 40-50,000 எடுத்துட்டு கடைக்கு வாங்க பார்க்கலாம் டக்குன்னு. அக்கா சுதாக்காவும் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். மணிவண்ணன் சுதாக்கா 2 பேர் போட்டு ஒரு பவுன் எழுதிடுவேன் இப்பயே. ரொம்ப நன்றி. நன்றிக்கா, நன்றி நன்றி. அக்கா தெரிஞ்சவங்களை சொல்லி கூட்டிட்டு வாங்க. நன்றி நன்றி நன்றி. ஸோ இந்த குலுக்கல் முறை பற்றி நீங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க சார் வந்து. ஸோ இதில் நீங்கள் வந்து கோல்டு எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ டைம் வரைக்கும் சார் இந்த டைம் கொடுக்குறீங்க? மேடம் ஏப்ரல் 14 இருந்து ஏப்ரல் 30 வரைக்கும். அதுக்குள்ள யாரெல்லாம் நகை எடுக்கிறீங்களோ அவங்க பேர் எல்லாமே குலுக்கல்ல ஆட் ஆகும். குலுக்கல்ல நாங்க மொத்தம் ஒரு 100 பேரை தேர்வு செய்ய போறோம். குலுக்கலுக்கு நீங்க வர போறீங்க. வரவங்க பேர் மட்டும் தான் குலுக்கல்ல ஆட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அவங்களுக்கு என்ன ஆஃபர் பண்றோம் அப்படிங்கறத தொடர்ந்து நேரலையில பேசலாம். காலர் பார்த்துட்டு. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ. ஓகே. ஸோ நமக்கு வந்து லைன் கரெக்டாக கிடைக்கல. இந்த 100 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/2 கிராம் வந்து தங்க காசு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீட்டுக்குமே வந்து ஆஃபர் கொடுக்குறோம், சில்வருக்கும் கொடுக்குறோம். ஸோ காலர் பார்த்துடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ, டிவி பார்த்துட்டே பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். டிவி மியூட் பண்ணிடுறீங்களா? ஹலோ. சார் நான் உங்க கடைக்கு வந்திருக்கேன் சார். ஓகே ஓகே. எப்போ வந்தீங்க? உங்க பேர் சொல்லுங்க. சார் கேக்கல. அம்மா நீங்க டிவி பார்த்துட்டே பேசுறீங்க அப்படினா இங்க லைவ்ல பேச முடியாது. டிவி சவுண்ட் கம்மி பண்ணிடுங்க சார். என்னங்க? சார் வந்தனா மணிகண்டன் சார். வந்தனா மணிகண்டன் மேடம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம் மேடம். மேடம் சொல்லுங்க, இப்போ எப்போ வந்தீங்க கடைசியா? சார் நான் இப்ப உங்கள்ட்ட மாட்டல் கூட எடுத்தேன் சார். கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுட்டு போய் அடுத்த நாள் வந்து வாங்குறேன்னு சொன்னேன் சார். ஐயோ அப்படியா? சரி சரி மேடம், எனக்கு நேர்ல உங்களை பார்த்தா தெரியும் சார். நான் உங்க கடையில தான் சார் நான் எங்க மாமியாருக்கு எனக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நன்றி நன்றி மேடம், நன்றி சார். நான் இப்ப எனக்கு 1/2 பவுன் நானு சித்திரம் நீங்க கடை ஓபன் அப்ப நானும் ஒரு 1/2 பவுன் மோதிரம் எடுக்கணும் சார். பத்தாதே? 1/2 பவுன்ல பத்தாதே சார்? இப்போதைக்கு தான் சார் கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் இதா இருக்கு சார். அதனால தான் யாரும் வந்து இப்ப உங்க வீட்டுல அதா இருந்து நீங்க 1/2 பவுன் எடுத்தீங்கன்னா அடுத்து எங்க வீட்லயும் அதா தானே இருக்கும் சார். நான் எடுப்பீங்க சார் கண்டிப்பா உங்க கடையில தான் சார் நான் எடுக்கிறேன். போறது இல்ல. இப்ப நான் எங்க வீட்டுல செல்வ செழிப்போட இருக்கணும்னா நீங்க நிறைய வந்து எடுத்தா தானே நான் நல்லா இருக்க முடியும். ரொம்ப நன்றி 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 மேடம். கடை ஓப்பனிங் ஏப்ரல் 14. ரொம்ப நன்றி மேடம். இப்பயே நீங்க வாங்க வந்து மாடல் உங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க சார். வச்சுட்டு நீங்க உங்களுக்கு அன்னைக்கு நீங்க ஓப்பனிங் அன்னைக்கு கிரவுட்ல வந்து தடுமாறிட்டு இருக்க வேண்டாம். இப்போ வந்து எடுத்துட்டு நீங்க லாஸ்ட் டைம் பெண்டிங் வச்சுட்டு போனீங்க இல்லையா? ஆமாங்க சார். அந்த மாதிரி புக்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னைக்கு வந்து நீங்க டெலிவரி வாங்கிக்கலாம். சரிங்க சார். அப்ப மேடம் இப்போ இன்னைக்கு உங்களுக்கு எல்லா தள்ளுபடி போக 1/2 பவுனுக்கு
38,000 ரூபாய் வருது. சரிங்க சார். ஒரு 20ஓ 15ஓ கட்டுங்க போதும். சரிங்க சார். 20 15 கட்டுங்க. நீங்க அரை பவுன் மாடலை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஓப்பனிங்ல வந்து நம்ம டெலிவரி எடுத்துக்கலாம். ஆமாங்க சார். நான் அடிக்கடி உங்க கடையில அது சீட்டும் அங்கதாங்க சார் போடுறேன். அது சீட்டும். நன்றி நன்றி. உங்க மூலியமா எத்தனை பேர் இது வரைக்கும் சீட்டு போட வச்சிருக்கீங்க? சார் நம்ம யாரும் இங்க ஒன்னும் அந்த அளவுக்கு நான் யார்ட்டையும் பேச மாட்டேங்க சார். நான் அந்த பொண்ணு என்ன ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க, அக்கா போடுங்கக்கான்னு. நானும் 2-3 பேர்கிட்ட எங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். அவங்களும் வந்து அவங்க கடையில நிறைய எடுத்திருக்காங்க சார். சரி, சீட்டு போட சொல்லுங்க. இப்ப பாருங்க பவுண்ட் ரேட் ஏறிக்கிட்டே போயிருக்குல்ல. இப்ப நமக்கு அரை பவுனுக்கு பாருங்க அமௌண்ட் தடுமாற்றமா இருக்குல்ல. இதே நம்ம சீட்டு போட்டு வச்சா வருஷம் அரை பவுன் 1 பவுன் எடுத்துடலாம் இல்லையா ஈஸியா? சரிங்க சார், நான் போட சொல்றேங்க சார். அவங்க உங்க கடையில அவங்க பாப்பாக்கு மேரேஜ்னு சொல்லி நெக்லஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. சரி மேடம். அதே மாதிரி பாருங்க ஓப்பனிங் அன்னைக்கு வந்து சீட்டு போட்டா 1000 ரூபாய் சீட்டுக்கு 150 ரூபாய் கட்டினா போதும். சரிங்க சார். சலுகை நிறைய இருக்கு. கண்டிப்பா எல்லாரையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். ரொம்ப நன்றி. வாங்க, நீங்க மாடல் நாளைக்கு கூட சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்க சார். நன்றி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்மளோட நேரலையில இன்னைக்கு நிறைய பேர் வந்து கால் பண்ணி அதே மாதிரி எல்லா கஸ்டமர் வீட்டுக்கும் எனக்கு நேரில் போய் இன்விடேஷன் வைக்கணும்னு ஆசை. ஆனால் என்னால் கமிட்மெண்ட்டு நிறைய ஒர்க் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம இந்த கடையிலையும் வேலையும் பார்க்கணும், அடுத்து புது கடைக்கு தேவையான நகையும் பர்ச்சேஸ் பண்ணணும், கட்டடத்தோட வேலையும் பார்க்கணும். ஸோ காலர் பார்த்துடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ சார் வணக்கம். வணக்கங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குதுங்க. அண்ணா உங்க பேர் சொல்லுங்கண்ணா. அண்ணன் பேருங்கண்ணா? அண்ணா உங்க பேருங்கண்ணா? சார், நீங்க டிவி பார்த்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேசுனீங்கன்னா உங்களால இங்க கால்ல பேச முடியாது சார். டிவி சவுண்ட் மட்டும் கம்மி பண்ணிடுறீங்களா? ஓகே பண்ணிடுங்க. பண்ணிட்டு நீங்க சார் கிட்ட பேசுங்க. அண்ணா வணக்கண்ணா. அண்ணன் பேருங்கண்ணா? வணக்கங்க சார். வணக்கண்ணா. அண்ணா உங்க பேருங்கண்ணா? என் பேரு ராகவன். ராகவண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேண்ணா, ரொம்ப நன்றி. ராகவண்ணா ஓவிய ஜுவல்லர் வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்க. ஓகே. லாஸ்டா எப்போ வந்தீங்கண்ணா? லாஸ்டா ஒரு நகை சேல்ஸ் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. சரி. இப்போ விட்டதை பிடிக்கிறோன்ற மாதிரி கடை ஓப்பன் அப்ப நீங்க எவ்வளவு கொடுத்தீங்களோ அது 2 மடங்கு அதிகமா எடுத்து தரணும் அக்காக்கு. ஓகே. கண்டிப்பா. அண்ணா என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அத இப்ப நீங்க ஸ்கீம்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அந்த குலுக்குழு முறையில ஏதோ ஸ்கீம். ஆமாங்கண்ணா. ஆனா இப்ப நகை எடுக்கிற எல்லாரோட பேரும் குலுக்கல்ல ஆட் பண்றோம்ண்ணா. இப்ப நம்ம ஒரு பவுன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க பேர் குலுக்கல்ல ஆட் ஆயிடும்ண்ணா. ஆனா நாங்க ஒரு டேட் சொல்றோம்ண்ணா. நம்ம ஓப்பனிங் எல்லாம் முடிச்சு ஃப்ரீயான வாட்டி நான் ஒரு டேட் சொல்றேண்ணா. சரிங்க. அந்த தேதி அன்னைக்கு நீங்க நேர்ல வரீங்க குலுக்கலுக்கு. சரிங்க. குலுக்கலுக்கு வரும்போது உங்க கையில ஒரு கிஃப்ட் வவுச்சரை தரேண்ணா. சரிங்க. அந்த வவுச்சர்ல உங்களுக்கு பிடிச்ச பேர் யார் பேர் வேணாலும் எழுதி போடலாம். உங்க பேரை கூட எழுதலாம். அப்போ அங்க ஆடியன்ஸா இருக்கிற நம்மளே ஒரு 10 பேரை கூப்பிட்டு அதுல ஒரு 100 சீட்டை செலெக்ஷன் பண்றோம்னா அந்த குழுக்களுக்கு வந்தவங்க பேர் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 300 பேர் வந்திருக்கோம் அப்படின்னா 300 பேரும் ஆட் பண்ணி அந்த பாக்ஸ்ல போட்டு அவங்க கண்ணு முன்னாடியே குலுக்கி ஒரு 100 பேர் எடுக்கிறோம்னா. சரிங்க. 100 பேருக்கு 1/2 கிராம் தங்க காசு ஃப்ரீயா தரேனா. 100 பேத்துக்குமே 1/2 கிராம் காசு அதே இடத்துல ஸ்பாட்லேயே கையில தரேன். அப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் தான் குழுக்களுக்கு வந்திருக்காங்கன்னா 100 பேருக்கு இருக்கு. ஒரு 80 பேர் வந்திருந்தா மீதி 20 பேர் எனக்கு லாபம். அதே மாதிரி வெள்ளி எடுத்தவங்க இருக்காங்களா, இப்ப நிறைய பேரால தங்கம் எடுக்க முடியாம இருக்கும், வெள்ளி எடுத்திருப்பாங்க. அவங்களையும் அன்னைக்கு குழுக்கள் அன்னைக்கு வர வைக்கிறேன்னா. வர வச்சு அதுலயும் ஒரு 100 பேரை செலக்ஷன் பண்றேன்னா. அதுல 100 பேருக்கு 10 கிராம் வெள்ளி காசு ஃப்ரீயா தரேனா. ஆனா அதான் நம்மளோட விளம்பர செலவு அப்படின்றது நான் கஸ்டமருக்கே திருப்பி தரலான் இருக்கேன்னா. ஏன் நான் ஒரு செலிபிரிட்டியை வர வச்சு அவங்களுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்றதை விட நம்ம கஸ்டமருக்கே அந்த ஆமாங்கண்ணா. இப்ப நம்ம கஸ்டமருக்கு அது திருப்பி தரப்ப அடுத்த டைம் வருவாங்க இல்லையா நம்மளை தேடி. இப்ப அந்த 1/2 கிராம் காயினை மாத்திட்டு ஒரு 1/2 கிராம் தோடு எடுக்கலாம்னு வருவாங்க, அல்லது 1/2 கிராம் காயினை கொடுத்துட்டு மேல எக்ஸ்ட்ரா போட்டு ஏதோ ஒரு பொருள் எடுக்கலாம்னு நினைப்பாங்க. அப்படின்றப்ப எனக்கு அது அடிஷனல் வியாபாரம் தானே. இதே நான் வந்து ஒரு செலிபிரிட்டி வராரு ஓப்பனிங் டேக்கு அப்படின்னா அன்னைக்கு எல்லாரும் வருவாங்க. ஆனா அந்த செலிபிரிட்டியை வாசல்ல நின்று பார்த்துட்டு அப்படியே அந்த கூட்டம் கலைஞ்சிருமே தவிர அது வியாபாரமா மாறாது இல்லைண்ணா. அதனால உள்ள வர மாட்டாங்க. அப்படியே உள்ள வந்தாலும் செலிபிரிட்டியே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நானும் அவங்களே பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் அவங்க டாட்டா காட்டிட்டு போவாங்க, நானும் டாட்டா காட்டி அனுப்பிடணும். அவ்வளவுதான். நம்ம காசு டாட்டா தான்.
அதனால நம்ம இந்த மாதிரி பிளான் பண்றோம்ண்ணா. நல்ல 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 பிளான் தாங்க. அண்ணா கண்டிப்பா அண்ணா சப்போர்ட் பண்ணுங்க அண்ணா. இப்போ நீங்க எத்தனை பவுன் கொடுத்தீங்களோ நாளைக்கு வந்து அது பண்ணிக்கலாங்களா? அது அண்ணா கண்டிப்பா நாளைக்கு வந்து நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம்ண்ணா. எவ்வளவு இப்ப முன்பணம்? அண்ணா நீங்க ஒரு பவுனுக்கு ஒரு 20-25 கட்டுங்கண்ணா. எவ்வளவு? ஆனா ஒரு பவுனுக்கு ஒரு 20,000-25,000 கட்டுங்க. இதே ரேட் கன்ஃபார்ம். சப்போஸ் அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு விலை குறைஞ்சிட்டா அந்த விலையை போட்டுக்கிறேன், ஏறிட்டா இதே விலைக்கே தந்துடுறேன். உங்களுக்கு எது ஃபேவரபிளா இருக்கோ அதை நான் பண்ணி தரேன். அட்வான்ஸா பண்றது பத்தினே எவ்வளவு சொன்னீங்க? ஆனா ஒரு பாதி அமௌண்ட் 25 ரூபா கட்டுங்கண்ணா போதும். 20-25 கட்டுங்க, ஒரு பவுன் புக் பண்ணிக்கலாம். சரிங்க, ஓகே. அண்ணா பிளான் பண்ணுங்கண்ணா. ஆனா அதே மாதிரி நீங்க சேல்ஸ் பண்ணும்போது விலை கரெக்டா போட்டு கொடுத்தோமா, சாட்டிஸ்ஃபைடா இருந்ததா? ஆனா இல்லண்ணா நீங்க நகையை வித்தீங்க இல்லையா? ஆமா. அப்ப மத்த கடையில விசாரிச்சுட்டு வந்ததுக்கு நம்ம கிட்டயும் விலை அதிகமா இருந்ததா? கண்டிப்பா அதிகமா இருந்தனால தான் 15 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி, நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா நீங்க பண்ணி கொடுத்தோம். நம்ம கேக்குறதுக்கு பதிலா நீங்க அதை செஞ்சு தரீங்க. அது கட்டாயம். அந்த ஒரு இதுக்காக உங்க புரோகிராம் பார்த்து இப்ப ஃபோன் பண்ணுங்க. அண்ணா ரொம்ப நன்றி. ராகவண்ணா பர்ச்சேஸ் நிறைய பண்ணணும்ண்ணா. கண்டிப்பா கட்டாயம். ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலர்ஸ் வந்து வந்துட்டே இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர். ஹலோ வணக்கம். சொல்லப்போனா ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் தான் நம்ம ரெண்டு பேரும் பேசணும். வணக்கம் மேம். அக்கா வணக்கம். ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? நான் அம்மாபேட்ல இருந்து பிரியா பேசுறேன் மேம். பிரியா, சொல்லுங்க சார் கிட்ட பேசுங்க. பிரியா மேடம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிரியா மேடம் கோப்டெக்ஸ் கிட்டயா வீடு? என்ன சார்? மேடம் இப்ப வீடு எங்க இருக்குன்னு சொன்னீங்க? வீடு அம்மாபேட்டை சார். ஓ அம்மாபேட்டை. ஓகே. இல்ல நீங்க கோப்டெக்ஸ்னு சொன்ன மாதிரி இருந்தது. இல்ல சார், அம்மாபேட்டை. சரி. நாங்க லாஸ்ட் போன வருஷம் வந்து 3 பவுனுக்கு எடுத்துட்டாங்க சார். நகை சேமிச்சு திட்டம் இருக்கு இல்லைங்க சார், அதுல போட்டு சீட்டு போட்டு தான் 3 பவுன் எடுத்தோம் சார். 3 பவுன் எடுத்தோம். ஓகே. ஃப்ரீயா வந்து ஒரு சாரி மேல வந்து அந்த gift voucher மேல ட்ரெஸ் இருந்துச்சு சார். அங்க ஃப்ரீயா 1000க்கு வந்து கொடுத்தாங்க. மாதிரி கொடுத்தாங்க சார். ஓகே மேடம். ஏன் 1 இயர் கேப் போட்டீங்க? இப்ப சீட்டு போட்டீங்களா போடலையா மறுபடியும்? அதுக்கப்புறம் போடலைங்க சார். அதுக்கப்புறம் வேற வேலை வந்துச்சுன்னு போடவே இல்லை சார். இப்ப வீடு கட்டி முடிச்சாச்சு, இப்போ போடுவோம் சார். இப்ப நீங்க பாருங்க, சீட்டு லாஸ்ட் இயர் முடிஞ்சு எடுக்கிறப்ப 50,000 ரூபாய் இருந்திருக்கும் தங்கம். ஆமாங்க சார். இன்னைக்கு 60. அப்ப நீங்க எந்த ஆஃபருமே கொடுக்கவே இல்லை சார். மேடம் உங்களுக்கு கூலி வாங்கியிருக்க மாட்டேன், சேதாரம் வாங்கியிருக்க மாட்டேன், ஜிஎஸ்டி வாங்கியிருக்க மாட்டேன். இது எல்லாமே ஆஃபர். இந்த ஆஃபர் எல்லாம் இல்ல சார். எது மேடம்? இப்ப கொடுக்குற நீங்க ஆஃபர் எல்லாம் இல்லைங்க சார். அதுல இல்ல மேடம், இப்ப கேஷ்பேக் ஆஃபர் கொடுத்துருக்கேன். சரி இப்ப சேர்ந்துருங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு 85% கேஷ்பேக் ஆஃபர் தரேன். நீங்க 3000 ரூபாய் சீட்டுக்கு வெறும் 450 ரூபாய் கட்டினா போதும். சரிங்க சார். ஃபர்ஸ்ட் மாசத்தோட 3000 ரூபாய்க்கு என்ட்ரி ஆயிடும். ரெண்டாவது மாசத்துல இருந்து 3000 கட்டலாம். சரி, இப்ப மாசம் 2000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்குங்களா சார்? மேடம் எப்பயுமே சேமிப்பு பெருகணும், குறையக்கூடாது. ஏன் குறைக்கிறீங்க? ஹலோ மேடம். இல்ல சார், போடுவோம் சார். அதனால சும்மா மினிமம் எல்லாமே அப்படின்னு கேட்டேன். அது சாரோட கமிட்மெண்ட் இல்லாம இது உங்களோட கமிட்மெண்ட் மட்டும் போடுறீங்க. சரி மேடம், நீங்க மறுபடியும் சார் கிட்ட சொல்லி இன்னொரு 3000 ரூபாய் தனியா போடுங்க. இது உங்களோட சேமிப்புல 2000 ரூபாய் போடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாசம் 300 ரூபாய் கட்டுங்க போதும். சரிங்க சார். இந்த 5000 போடணும்னா ஃபர்ஸ்ட் மாசம் 5000 கட்டுறோம் சார் ஒரு பவுனுக்கு. 750 ரூபாய் கட்டுங்க போதும். 750 ரூபாய். அடுத்த மாசம் எவ்வளவு சார்? 5000 ரெண்டாவது மாசம் 5000 கட்டணும். அப்பயும் 750 ரூபாய் கொடுத்தா வாங்க மாட்டோம். மாசம் 750 ரூபாய் வாங்கி நகை தர முடியாது மேடம் எங்களால. இல்ல சார், ரெண்டாவது மாசம் வந்து 5000 ரூபாய் கட்டுங்க. மீதி 11 மாசம் 5000 10 மாசம் 5000 கட்டுங்க. மொத்தம் 55000 ரூபாய் கணக்கு. அதே ஸ்கீம் தான் மேடம். கூலி சேதாரம் ஜிஎஸ்டி வாங்க மாட்டேன். மேடம் அதே மாதிரி நீங்க 2 வருஷம் முன்னாடி பார்த்த கலெக்ஷன்ஸை விட இப்ப ஓவியால 3 மடங்கு அதிகமாயிடுச்சு ஸ்டாக். அப்ப வந்து பார்த்தேன் சார், நல்லா இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸ். இப்ப அதை விட 3 மடங்கு நிறைய வந்திருக்கு. இன்னும் பெட்டரா கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு மேடம். இல்ல சார், இன்னும் நான் அந்த பக்கம் வரவே இல்லைங்க சார். ஒரு டைம் வந்து பாத்து போன வருஷம் வந்ததோட சரி, அதுக்கப்புறம் வரவே இல்லைங்க சார். இந்த தடவை கண்டிப்பா வருவேன். கண்டிப்பா நீங்க வாங்க. இப்ப பாருங்க, புது கட்டடம் உங்களுக்காகவே. இப்ப அம்மாபேட்டையில இருந்து வர நிறைய பேர் சிரமப்படுறாங்கன்ட்டுனே பழைய பஸ் ஸ்டாண்ட்லயே கடை ஓபன் பண்ணிட்டேன். இப்ப நீங்க பஸ் விட்டு இறங்கினா நடந்தே வந்துடலாம். முத கூட நீங்க ஆட்டோ பிடிச்சு வரணும். காந்தி சிலை கிட்ட மேடம். முத கூட நீங்க ஆட்டோ பிடிச்சு வரணும் குகைக்கு. இப்ப வந்து பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கினீங்கன்னா நடந்தே வந்துடலாம். வாக்கபிள்ல இருக்கு.
அது இல்லாமல் ஒரு கார் நாங்கள் போடுறோம், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து இறக்குறவங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்து கடை வாசல் ஒன்றாலும் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதனால மேடம் கட்டாயம் கடைக்கு வாங்க. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சீட்டு ஒன்று ஆரம்பிக்கிறோம், ஒரு 10 பவுன் நகை ஒன்று எடுக்கிறோம் மேடம். ஆமா, இப்போ குலுக்கல்ல நம்ம நேம் ஆட் ஆகும் மேடம். 1 பவுன் வாங்கினா குலுக்கல்ல ஆட் ஆகலாம். அதே மாதிரி சீட்டு போட்டீங்கன்னா சீட்டு குலுக்கல்ல ஆட் ஆகும். சீட்டு சேர்ந்தாலும் குழுக்கள் ஆட் பண்றோம். குழுக்கள்ல சீட்டுக்கு வந்து 20 பேரை சூஸ் பண்றோம். 20 பேர் முத மாச தவணை கட்டினா போதும், மீதி 10 மாச தவணை கட்ட வேண்டாம், நீங்க நகையை எடுத்துக்கலாம். அதனால நகைக்கும் பிளான் பண்ணுங்க. ஒரு 10-15 பவுன் நகை எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. வீட்டுல இருக்கிற பழைய நகையை கொண்டு வந்து கொடுத்து மாத்துங்க மேடம். நீங்க சார் கிட்ட பணமா கேட்டா கொஞ்சம் யோசிப்பாரு, பழச போட்டு நான் மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ரொம்ப நன்றி கீதா மேடம், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much. சொல்லுங்க. கம்மல் மேம் 1 பவுன் போட்டுட்டு அது போட்டுட்டு நம்ம 1 பவுன் வாங்குறோம் அப்படின்னா அதுவும் ஆட் ஆகும். தாராளமா ஆட் ஆகும். ஜிஎஸ்டி சைக்கோலி சேவை கொடுக்கணும், நீங்க கொடுக்கணும். இது நியூவா வாங்குற மாதிரி தானே, சோ அப்ப நீங்க கொடுக்கணும். சீட்டு போட்டா மட்டும் தான் நமக்கு அதெல்லாம் இல்ல. அதுல என்ன மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் தர முடியுமோ தர மேடம், வாங்க. Thank you sir. Thank you. ஸோ இந்த நேரலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க சார், இல்லைங்களா? ஸோ இந்த நேரலை அதே மாதிரி நேரலை ஆரம்பிக்கிற நேரம் 9 மணிக்கே நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அப்போ நீங்கள் காலர்ஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் காலர்ஸே இல்லை. அதனால இப்போ இந்த காலர்ஸ் எல்லாம் முன்னாடி கால் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் உங்கள் டவுட்டெல்லாம் நான் கிளியர் பண்ணியிருப்பேன். நாளைக்கும் நேரலை இருக்கு. நாளைக்கு 9 மணிக்கு வந்துடுறோம். நீங்களும் 9 மணிக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆமாம், எல்லாருமே வந்து 9 மணிக்கெலாம் வந்து கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நிறைய பேர் வந்து கால் வெயிட்டிங் வந்துட்டே இப்போ அதனால ரிசீவர் எடுத்து கீழே வச்சிட்டோம். இப்போ ரிங் ஆகும். வந்து ஃபுல்லாவே நான் இன்னும் சொல்லியே முடிக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நான் தொடர்ந்து இந்த ஆஃபர்ஸ் இப்போ லைவ் பார்த்துட்டு கால் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே இந்த லைவை மட்டும் பாருங்க. நான் இந்த ஆஃபர்ஸை திரும்ப நான் உங்களுக்கு வந்து இந்த நேரலையில் சொல்றேன். இதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருக்கு, நீங்க சார் கிட்ட தான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு நைட் 9 மணிக்கு இந்த லைவ் பார்த்து. அதே மாதிரி இல்ல கீழே மொபைல் நம்பர் கூட இருக்கு பாருங்க, 81444467. அது என் நம்பர் தான். பக்கத்துல 8344126666 இருக்கிறது கடை நம்பர். உங்களுக்கு ஏதோ மார்னிங்ல ஏதோ டவுட் வருது அப்படின்னா நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. தாராளமா நீங்க வந்து கால் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸோட 11th இயர் ஆனிவர்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி ஒரு நியூ கிராண்ட் ஓப்பனிங் ஷோரூம் வந்து நமக்கு வந்து பண்ண போகிறோம். ஸோ சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் காந்தி சிலைக்கு பக்கத்தில் தான் இந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஓப்பனிங் ஆஃபராக எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் புதுசாகவுமே நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஆஃபர் என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 பவுன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 rupees வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு சில்வர் காயினுமே கொடுக்குறோம். 8 கிராம் எடுக்கிறீங்கன்னா 8 கிராம் சில்வர் காயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம். இதை தாண்டி இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கூப்பனும் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ இந்த கூப்பன் எதுக்காக அப்படிங்கிறத எண்ட்ல நான் வந்து சொல்கிறேன். அண்ட் நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம் என்னன்னா, என்னால் கோல்டு அன்னைக்கு வாங்க முடியாது, ஸோ நான் வெள்ளி பொருள் வாங்கலான் இருக்கேன், ஏன்னா தமிழ் புத்தாண்டு, ஸோ அதனால் வெள்ளி பொருளாவது நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்க முடியும். ஸோ நீங்கள் வெள்ளி வாங்கும் போது செய்கூலி சேதாரம் எப்பவுமே நம்ம ஷாப்பில் வந்து கிடையாது. அண்ட் இந்த ஓப்பனிங் ஆஃபராக நீங்கள் வெளியில் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி 1 கிராம் 100 ரூபாய்க்கு விற்குது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கும்பொழுது 1 கிராம் 96 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ஆஃபர் வெள்ளி வாங்குறவங்களும் இருக்குது. அண்ட் இதை தாண்டி சீட்டு போடுறவங்களுக்கும் நம்ம வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சீட்டு வந்து நீங்கள் 1000 ரூபாய் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா, நம்ம ஓவியா ஜுவல்லர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏப்ரல் 14ஆம் தேதி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 150 ரூபாய் கொடுத்தா போதும். 85% தள்ளுபடி முதல் மாத தவணைக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வர மாதங்களில் நீங்கள் 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 1000 ரூபாய் கட்டிகிட்டே வந்துடலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, சீட்டு போடுற இடத்துக்கு வந்து நம்ம சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய இடங்களில் சீட்டு நம்ம போட்டிருப்போம். நம்மளுக்கு வந்து செய்கூலி சேதாரம் மட்டும்தான் கிடையாது, அண்ட் மினிமல் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதிக பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து போகும்போது இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் நம்ம வந்து பே பண்ணி தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் அதில் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் என்னன்னா, நமக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் அந்த அமௌண்ட்டுக்குள்ள நமக்கு நிறைய கிடைக்கிறதும் கிடையாது. ஸோ நிறைய பேர் நம்ம சீட்டு போட்டுட்டோம், சரி ஏதோ ஒரு நகையை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நம்ம அப்படி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். பட் நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸில் நீங்கள் சீட்டு போட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு 11000 ரூபாய் 12000 ரூபாய்க்கு போடுறீங்கன்னா நீங்கள் எந்த நகை வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரேட் பட்ஜெட்குள்ளேயே நான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை நான் வேறு நகை எடுத்துக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க.
ஸோ நமக்கு வந்து செய்குலி சேதாரம் தாண்டி ஜிஎஸ்டியும் கிடையாது நம்ம கிட்ட சீட்டு போடுற கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது மூணுமே தாண்டி இது எல்லாமே நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆஃபர். இன்னும் கிராண்ட் ஓப்பனிங்காக இருக்குல்ல, அப்போ கிராண்ட் ஓப்பனிங்க்கு ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து கொடுக்குறோம். என்னன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பண்ணுறீங்க இல்லையா, ஏப்ரல் 14ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும் யார் யாரெல்லாம் நம்ம கிட்ட நகை வாங்குறீங்க, வெள்ளி வாங்குறீங்க, சீட்டில் சேர்றீங்களோ இவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு கூப்பன் கொடுத்துருவோம். ஸோ இந்த கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அது என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா 100 பேர் நம்ம தேர்ந்தெடுத்துக்க போகிறோம் குலுக்கல் முறையில். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாருமே தான் வர போகிறீங்க, உங்கள் கண்ணு முன்னாடியே தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து கிராண்டாக இருக்க போது. அந்த கிராண்ட் ஃபங்க்ஷன்லையுமே உங்களுக்கு சர்ப்ரைஸான கிஃப்ட் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கோல்டு வாங்குறவங்களுக்கு 100 பேரை தேர்ந்தெடுத்து நம்ம 1/2 கிராம் கோல்டு வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அண்ட் வெள்ளி வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம் வெள்ளி காயின் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். 100 பேருக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கோல்டு அண்ட் வெள்ளி வாங்குறவங்களுக்கு 100 பேருக்கு இந்த ஆஃபர் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அண்ட் சீட்டு போடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20 பேர் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கட்டி நீங்கள் சீட்டில் சேர்றீங்க அப்படின்னா நம்ம சேரும் போது வெறும் 150 ரூபா தான் கட்டுறோம். ஸோ அந்த 1000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் அந்த மீதி இருக்க 11 மாதமும் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. அண்ட் எண்ட் ஆஃப் த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்தவுட் ஜிஎஸ்டி செய்குலி சேதாரம் இல்லாமல் இந்த ஆஃபரில் நீங்கள் வந்து கோல்டை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அந்த 20 பேர் மட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸில், அதுவும் நம்மளோட நியூ ஷாப் லான்ச்சிங்காக நம்ம வந்து இந்த ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரொம்ப க்ரௌடாக இருக்கும், ஸோ என்னால் வந்து பார்க்க முடியாது, செய்ய முடியாது அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, நான் கடையை பார்க்கணும், அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் நம்மளோட ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா குகையில் ராயல் சிப்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் டைரக்ட் விசிட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ப்ரீ புக்கிங்ஸுமே நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் டெலிவரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து சந்தோஷமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த நேரலையில் நாங்கள் இந்த விஷயம் எல்லாமே வந்து சொல்லணும்னு நினச்சோம். அண்ட் நிறைய காலர்ஸ் வந்ததுனால எங்களால் நடுவில் பேச முடியல, அதனால் நான் வந்து எண்டில் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி நிறைய காலர்ஸ் பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் ஆனால் வெயிட்டிங் வந்தீங்க, உங்ககிட்ட பேச முடியாதது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு நேரலை வந்து முடிக்கிற டைம் வந்தாச்சு, அதனால தான் எங்களால் பேச முடியல. 10 நிமிஷம் எக்ஸஸ் தான் போயிட்டு ஆமாம், எக்ஸஸ் தான் போயிட்டு இருக்கு. பட் நான் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சொல்லிடுறேன். நான் நிறைய பேர் லைவ் பார்த்துட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும் அதனால. அண்ட் நம்மளோட சார் வந்து பார்த்தீங்கன்னா சண்முகராஜ் சார் நிறைய டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணாரு. ஸோ அவருக்கு நன்றி சொல்லிடலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த நேரலை வந்து உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு மீண்டும் ஒரு நேரலையில் உங்களை சந்திக்கிறேன். Until then, my from கலை. நன்றி, வணக்கம். ஓவியா ஜுவல்லர், காந்தி சிலை அருகில், பழைய பேருந்து நிலையம், சேலம்.